ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பாகக்காய் வறுவல் தான் செஞ்சிருக்கேன். நிறைய பேர் கசப்பா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இந்த காய் அதிகமா சாப்பிட மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க பாகக்காய் வறுவல் செய்யறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கசப்பா இல்லாம ஓரளவு வந்துட்டு மேனேஜபிளா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனிவே கம்ப்ளீட்டா கசப்பை ரிமூவ் பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு நான் 1/4 கிலோ பாகக்காய் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் ஒரு லெமன் சைஸ் புளிய ஒரு 250 ml தண்ணியில ஊற வச்சு நீர்க்க கரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாகக்காவை ரவுண்டா ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த புளி தண்ணியும் உப்பும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்றதுனால ரொம்ப கசப்பா காய் இருந்ததுன்னா அதோட கசப்பு கொஞ்சம் நமக்கு மேனேஜபிளா இருக்கும். பாகக்கால சீட்ஸ் முத்தலா இருந்ததுன்னா கண்டிப்பா ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது ரொம்ப கசப்பா இருக்கும். ரொம்ப பிஞ்சு பாகக்காய் இருந்ததுன்னா சீட்ஸோடய சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹெவி பாட்டம் கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் 3 போட்டு நான் தாளிச்சுக்கிறேன். பாகக்காய் கூட நம்ம சீரகம் சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா பாகக்காய் வந்து சில பேருக்கு கொஞ்சம் செரிக்காம இன்டைஜஷன் கிரியேட் பண்ணும். அதுக்காக நான் சீரகம் சேர்த்துக்குவேன். ஒரு வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து நாம வதக்கிக்குவோம். தக்காளியோட புளிப்புமே இதோட கசப்பை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். இது கூட ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு குத்து சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். இதுக்கு நான் வந்து தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் கலர் பிரைட்டா வரணும் அப்படின்றதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் தான் சேர்க்க போறேன். வேற எந்த மசாலாவும் நான் சேர்க்கல. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே புளி தண்ணியில ஊற வச்சிருக்கோம்ல பாகக்காய், அதை எடுத்து அந்த புளி தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு காய் மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பிளட்டை பியூரிஃபை பண்ணுது. மெயினா லிவர் பியூரிஃபிகேஷனுக்கு பாவக்காய் ரொம்ப நல்லது. ஃப்ரீக்வெண்டா நம்ம பாவக்காய் எடுத்துக்கிறப்ப நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளோட பிளட் பியூரிஃபை ஆகுறப்பவே நம்மளோட ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும், ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். இந்த அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் வாரத்துக்கு 1 இல்லைன்னா 2 வாட்டி பாவக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். தொடர்ந்து நீங்க பாவக்காய் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நிறைய பேருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபீட் பண்ற மதர்ஸா இருந்தா நீங்க அந்த ஃபீடிங் பீரியட்ல வந்துட்டு பாவக்காய் எடுத்துக்க வேணாம். புளித்தண்ணியில ஊற வச்ச பாகக்காய் சேர்த்து 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இதை நாம மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா பாகக்காய் நல்லா வெந்துடும். காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீட்டை கொஞ்சம் கூட வச்சு சாட்டே பண்ணோம் அப்படின்னா ஃப்ரை ரெடி ஆயிடும். ரொம்ப கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா சில பேர் இதை எண்ணெயில வறுத்து எடுப்பாங்க. ஆயில்ல நீங்க ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப அந்த ஆயில்ல கசப்பு இறங்கிடும். அதை நம்ம வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. எண்ணெயில வறுத்து சாப்பிட்றத விட கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சாட்டே பண்ணி சாப்பிட்றது உடம்புக்குமே நல்லது. நெக்ஸ்ட் டைம் நீங்க பாவக்காய் வாங்குறப்ப இந்த மாதிரி பாவக்காய் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாம்பார், தயிர் சாதம் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். புளிக்குழம்புலையுமே பாவக்காய் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த புளிக்குழம்போட காரத்துக்கு இந்த கசப்பு வந்து அட்ஜஸ்ட் ஆயிட்டு அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன்.